அப்பப்போ வீட்டுக்கு வந்து பார்க்கணும் சரியா? அண்ணி இங்க இருந்து 15 நிமிஷம் தான். நீ டெய்லி கூட வந்து பார்த்துட்டு போறோம். நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. எங்களை சொல்றதெல்லாம் இருக்கட்டும், நீ எங்க போனதும் எங்களெல்லாம் மறந்துடாம அடிக்கடி வந்துட்டு போ. ஒக்கா வர அளவு இல்லையோ என்னெல்லாம் அத்தையும் பாட்டியும் பார்க்காமலாம் இருக்க முடியாது. நான் குடுகுடுன்னு ஓடி வந்துருப்பா. ஆண்டாளு மாப்ள சேர்ந்து ஒரே நில்லு. நிமிஷம் காலு. ஐயோ நல்லா இருங்க சந்தோஷமா இருங்க. அம்மா நாங்க போயிட்டு வந்துறோம். நல்லபடியா போயிட்டு வாங்க. உங்க மாமனார் மாமியார் மனசு கோணாம நல்லபடியா நடந்துக்கணும். மாப்பிளையே நல்லபடியா பாத்துக்க. பாத்துக்கடி. பாத்துட்டு தான் இருக்கேன். நல்லா பாத்துக்கடி. மாப்பிள உங்களுக்கு எதுவும் சொல்ல வேண்டாம். நியாயமா பார்த்தா ஆண்டாள் வயித்துல இருக்க குழந்தைய நீங்க எப்படி பாத்துப்பீங்களோ அதே மாதிரி ஆண்டாளையும் நல்லபடியா பாத்துக்கோங்க. நீங்க தான் அவ குணம் தெரிஞ்சு பார்த்து அனுசரிச்சு நடந்துக்கணும். மா அதெல்லாம் பழைய ஆண்டாளுமா. இப்ப நான் அழகரோட ஆண்டாள். தான் புருஷனை எப்படி எல்லாம் உள்ளங்கையில வச்சு தாங்குவாங்கறத நீ பாக்க தானே போற. நீ கவலைப்படாதம்மா. நாங்க 2 பேரும் வருஷத்துக்கு ஒரு புள்ளைய பெத்து அனுப்பிட்டே தான் இருப்போம். ஓ அதுக்காக தாண்டி நானும் பாட்டியும் காத்துக்கிட்டு இருக்கோம். சரி அப்போ நாங்க கிளம்புறோம். நாங்க உங்களுக்கு ஏதாச்சும் நாங்க கஷ்டம் கொடுத்திருந்தா எங்களை மன்னிச்சிடுங்க. என்ன நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கீங்க. நான் தானே ஆண்டாளுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கிறேன். கேட்கணும்னு இருந்தா நான் தானே மன்னிப்பு கேட்கணும். சரி விடுங்க. எது எப்படியோ எல்லாமே நல்லபடியா முடிஞ்சு என் வாழ்க்கை நல்லபடியா தொடங்க போகுது. எனக்கு இது போதுமே. உங்க குணத்துக்கு நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. என்ன ஒண்ணு, உங்க அம்மா இதுக்கு முன்னாடி வந்தப்போ ஆண்டாளுக்கு பரீட்சைலாம் வச்சாங்க. ஆனா இப்ப உங்க அப்பா வைக்க போற பரீட்சை ஆண்டாளுக்கு இல்ல, உங்களுக்கு தான் நினைக்கிறேன். அதை ஏன் கேக்குறீங்க? அம்மா நீ அப்படியே நிக்கிற. பின்ன உனக்கும் மாமனாருக்கும் நடுவுல மாட்டிட்டு முழிக்க போறது ஏன் மாப்பிள்ள தானே. அங்கேயுமா? அம்மா சும்மா ஓவரா பேசாத. என் மாமனார் எப்படி எனக்கு சமாளிக்கணும்னு தெரியும். என் மாமியார் எப்படி கைக்குள்ள போட்டுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். இனிமே அந்த வீட்ல இந்த ஆண்டாள் அழகர் ஆட்சி தான். கேட்கவே சந்தோஷமா இருக்குக்கா. இதே மாதிரி 2 பேரும் சந்தோஷமா இருங்க. பார்க்கவே சூப்பரா இருக்கு. மாப்பிள்ள என்னாச்சு? முகல ஒரு மாதிரியா இருக்கு.